சூர்யா பல வருடங்களாக ஒரு தியேட்டர் ஹிட்க்கு போராடி வருகிறார். இந்த நேரத்தில் கார்த்திக் சுப்புராஜ் என்ற நம்பிக்கை இயக்குனருடன் கைகோர்க்க, ரெட்ரோ அந்த நம்பிக்கையை காப்பாற்றி சூர்யாக்கு கம்பேக் கொடுத்ததா பார்ப்போம். கதைக்களம் சூர்யா முதல் காட்சியிலேயே தன் அப்பாவை பறிகொடுத்து நிற்க அவரை தத்தெடுத்து வளர்க்கிறார் ஜோஜு ஜார்ஜ் மனைவி. இந்த விபத்திற்கு பிறகு சூர்யா சிரிப்பு, சந்தோஷம் என்பதை மறக்கிறார். என்னதான் ஜோஜு ஜார்ஜையை சூர்யா அப்பாவாக பார்த்தாலும் அவரோ ஒரு அடியாளாக தான் பார்க்கிறார். அவரை வைத்து பல நாச வேலைகளை பார்க்கிறார். அதே நேரத்தில் சூர்யாவுக்கு பூஜா மீது காதல் வர அடிதடி எல்லாத்தையும் விட்டு திருமண வாழ்க்கையில் நுழைய முயல்கிறார். ஆனால் அப்பா தனக்கு கொடுத்த கடைசி வேலை ஒன்றை சூர்யா செய்யாமல் அதை மறைத்து வைக்கிறார். இதனால் கோபமான ஜோஜு ஜார்ஜ், பூஜாவை கொன்றால்தான் நீ அதை சொல்வாய் என கொல்ல வர ஜோஜு ஜார்ஜ் கையை சூர்யா வெட்டுகிறார். இதனால் பூஜா கோபத்துடன் அந்தமான் செல்ல சூர்யா சிறை செல்கிறார். பிறகு தன் காதலி இருக்கும் இடம் தெரிந்து சூர்யா அங்கு செல்ல, அதே நேரத்தில் ஜோஜு ஜார்ஜ் குரூப் மற்றும் சிலர் சூர்யாவை துரத்தி வர, பிறகு என்ன ஆனது? யுத்தத்தில் என்பதே மீதிக்கதை. கார்த்திக் சுப்ராஜ் ரஜினி ரசிகர் என்பதாலேயே தளபதி படத்தில் இன்ஸ்பியர் ஆகியிருப்பார் போல. இவர் கிருஷ்ணர் கதை ஒன்றை இந்த காலகட்டத்திற்கு ஏற்றது போல் எடுத்துள்ளார். படத்தில் நிறைய மெட்டபர் குவிந்துள்ளது. வேல் அச்சுடன் பிறக்கும் சூர்யா அடிதடி சண்டை என இரத்த வெள்ளத்தில் மூழ்க, அந்த வெள்ளத்தின் அணையாக பூஜாவின் காதல் கிடைக்கிறது. அந்த காதல் அவரை எங்கு கொண்டு செல்கிறது என்பதை லவ், நகைப்பு, யுத்தம், கல்ட், தீவொன், தம்மம் என்ற 6 பாகமாக காட்டியுள்ளனர். சூர்யா கண்டிப்பாக ஒரு நடிகராக செம கம்பேக் தான்.